எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த வாழையில் வர கேரக்டர் மாதிரி தான். அந்த பையன் வாழையை தூக்குறான். அவனுக்கு அந்த ஏரியாவில் அவனுக்கு கிடைச்ச தொழில் அவன் பண்ணுறான். எங்கள் வீட்டில் எப்படின்னா, அவங்களுக்கு 3 வயசாக இருக்கும்போதே அம்மா இல்லை இறந்து போயிட்டாங்க. தொழில் என்ன தொழில்னால் இந்த மர வேலை, கதவு, ஜன்னல், நிலை, கட்டில், என்னெல்லாம் மரத்தில் பொருள் இருக்கோ அந்த பொருள் பண்ணுற வேலை. சின்ன வயசுலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சு. சின்ன வயசுனா ஒரு 10 வயசு எடுத்துக்கோங்களேன். 10 வயசுலேருந்தே அப்படி சின்ன வயசில் சேரும்போது தான் அந்த தொழிலில் ஒரு பாண்டித்தியம் வரும். எந்த தொழிலுமே சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அந்த தொழிலில் உள்ள நெளிவு சுழிவு எல்லாமே தெரிய வரும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது நம்ம எந்த வேலையும் தனியாக எடுத்து செய்கிற மாதிரியான தகுதியோடு வர முடியும். அதுவும் இந்த வேலை நிறைய காயங்கள் படுற மாதிரி இருக்கும். எதிர்பாராத விபத்துகள் நிறைய இருக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கெலாம் ஒரு பேரில் போகிற சூழ்நிலை. சென்னையில் வேலை பார்க்கும்போது அறுத்துருச்சு அளவுக்கு. அது கலியப்பா ஆஸ்பத்திரின்னு ஒன்று அங்கே இருக்குது நந்தனத்தில். அது என்னமோ அந்த மேஸ்திரி ஒரு நல்ல மனுஷன் அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்து எங்களுக்கு செலவுக்கும் காசு கொடுத்து எங்களை சரி பண்ணி விட்டார். இல்லை எங்கள் வாழ்க்கை ஒரு மாதிரி ஆகிருக்கும். அந்த மாதிரி சூழலில் நல்ல என்ன சொல்கிற சிக்கனமாக குடும்பம் நடத்த தெரிஞ்சவர். என்ன வருமானம் வருதோ அதுக்குள்ளே நானும் பெருசாக ஆசைகள் வளர்த்துக்கிறதுல என்ன இருக்கோ அதை வச்சு வாழ்கிற அந்த ஒரு இதில் தான் இருந்தோம். வீட்டுக்கு இந்த பீரோவே பார்த்திங்கன்னா எங்களால் சீட்டு கட்டி வாங்குகிற பழக்கம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பீரோ தேவையாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 3 தொகையாக தரோன்னு பேசுகிறோம். அவங்க ஒருத்தவங்ககிட்ட, அம்மாவுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட 3 தொகையாக தந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீரோ வாங்கணும் சொன்ன மாதிரி கொடுத்துட்டோம். எந்த ஒரு பொருளுமே கையில் காசு இருந்தால் வாங்கணும், இல்லைன்னா வாங்கக்கூடாது. அப்படி ஒரு கொள்கை தான். ரொம்ப ஒன்றுத்துக்குமே வழியில் வேலையே மாதக்கணக்காக இல்லாமல் போச்சு அப்படின்னு வரும்போது என்ன செய்வோம்னா, நகை ஒரு 2 பவுன் செயின் இருக்கும், அதை கொண்டு போய் பேங்க்கில் தான் வைப்போம். அங்கே தான் குறைஞ்ச வட்டி. அங்கே கொண்டு போய் நகையை வச்சு முடிஞ்ச சீக்கிரமே திருப்பிடுவோம். முடியலைன்னா வட்டியை கட்டி மறு வருஷத்தில் திருப்போம். அதை தவிர வேறு 10 வட்டி 5 வட்டிக்கு வாங்குறது, தண்டல், வாரம் வாரம் பணம் கட்டுறது, இந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்கிட்டது இல்லை. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த கல்வி கடன் மூலியமாக தான் அவங்க படித்தாங்க. குழந்தைங்களாம் படிக்கிற இதில் படிப்பில் கவனம் செலுத்தினாங்க. அவங்களே எதுக்கும் அடம் பிடிக்காத மாதிரியே கொண்டு போயாச்சு. அவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துட்டாங்க. இந்த பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, அது இதுன்னு எந்த ஆடம்பரமும் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் ஏதோ ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொண்டு போயிருக்கு. குழந்தைங்களும் அப்பாவோட சிரமம் புரிஞ்சு அவருக்கு நல்லபடியாக ஒத்துழைப்பாக இருந்திருக்காங்க. அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் கஷ்டம் வராத மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க. சாப்பாடு, துணிமணி, வண்டி, ஃபோனு எல்லாத்தையும் நல்லா படிக்க வச்சுறாங்க. எந்த குறையும் இல்லாமல் பிள்ளைங்களை வளர்த்துறாங்களா. கடைசியில் அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க எதுவுமே அவங்களுக்கு எந்த வேலையும் இல்லாமல் போயிடுதா. அப்போ நம்ம இளமையாக இருக்கிறோம், அதுவே நமக்கு பெரிய தகுதி அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. ரெண்டாவது அவங்களோட தேடல் பாலான விஷயங்கள் மேலே அதிகமாக கவனம் செலுத்துறதுனால இப்போ யூடியூப் லைவையும் பாலான விஷயத்தை பார்க்குறது மாதிரியே கொண்டாந்து விட்டுட்டாங்களா. ஏற்கனவே சாட் அது இது இருக்குது, அங்கெல்லாம் உலண்டு இதுலேயும் உலண்டு கடைசியில் நம்மளை மாதிரி ஆளுக்க வரும்போது ஒன்று கிளவிங்கிறது, இல்லாட்டி அழகாக இருக்குங்கிறது, இல்லாட்டி கூட இருக்கிறவங்க ஓல்டு மேனு, வயசானவர், பெரியவர் அப்படிங்கிறது, இதெல்லாம் அவங்களே வெளிப்படுத்திக்கிறாங்க. அவங்க அந்த வார்த்தையை சொல்லும்போது அவங்க யாருன்னு நமக்கு பிடிபட்டு போயிடுது. இளமை என்றைக்கும் நிலைக்க போகிறதில்ல. வாழ்கிற காலத்தில் உருப்படியாக ஏதாவது பண்ணிவிட்டு செத்து போயிடணும், அவ்வளோதான்.